ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வாக்குத்தத்த செய்தியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சகரியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீர்கள். அப்போ இந்த வாக்குத்தத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு நன்மை செய்யும்படி ஒன்ஸ் மோர் திரும்பவும் நினைக்கிறோம். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் மனுஷன் மாதிரி அவரை நினச்சிடக்கூடாது. மனுப்புத்திரமாக சில பேர் அப்படி நினச்சிருக்காங்க. அவருக்கு ஈடு இணை அவர் தான். இயேசு இஸ் ஈக்குவல் டு இயேசு தான். கர்த்தர் இஸ் ஈக்குவல் டு கர்த்தர். பிதா இஸ் ஈக்குவல் டு பிதா தான். ஆவியானவர் இஸ் ஈக்குவல் டு ஆவியானவர். வேறு யாரும் இவங்களுக்கு ஈடு இணையாக முடியாது. அதனால் ஆண்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் திரும்ப நினச்சிருக்கேன். அப்போ இந்த ஆண்டவர் நம்மை போன வருஷம் வரைக்கும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த வருஷம் திரும்பவும் நினைவு கூர்ந்து திரும்பவும் நம்ம என்ன செய்வார், விடுவிப்பார். திரும்பவும் நமக்கு சமாதானத்தை தருவார். திரும்பவும் நம்ம எடுக்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவார். திரும்பவும் நம்முடைய ஊழியத்தில் ஆத்துமாக்களை தருவார். திரும்பவும் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவார். திரும்பவும் நமக்கு வியாதி சுகம் தருவார். அப்படியே சொல்லிக்கிட்டே போயிடலாம். என்னென்னா நன்மை செய்யும்படி. அப்போ அவர் நமக்கு தருகிற செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது எதுக்கு தான் அப்படின்னா, நன்மை செய்யும்படி. சில பேர் நம்ம கூட இருப்பான், அவனுக்கு என்னமே எப்படி இருக்குன்னா தீமை செய்கிறது தான் அவன் வாழ்க்கையில். சில பேர் பார்த்தீங்கன்னா நன்மையே செய்ய மாட்டான், ஆனால் முடிஞ்ச அளவு தீமை செய்வான். இந்த ஊழியத்தில் நிறைய பேர் நாங்கள் பார்த்தோம். நீங்கள் உங்கள் குடும்பங்களை பார்க்கலாம். மெனக்கிட்டு இதே ஜோலியாக அழிவான். பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க, மெனக்கெட்டு போய் என்னத்தையா சொல்லி குழப்பி விட்டு அம்பிசார் போயிடுவான். பார்த்து போனாங்க, பதிலே சொல்லாமல் போயிடுவான். இப்படிலாம் சில பேருக்கு இதே வேலையை அடைவான். கிராமங்களில் இதில் நிறைய நடக்கிற ஒன்று. இந்த பாட்டிமார் குசும்பு. சில பேர் இதுக்குன்னே அழைவான். நம்ம கூடயே தான் இருப்பான், ஆனால் நமக்கு தீமை செய்கிறது தான். சாலமோன் ஒரு வருஷம் எழுதுகிறாரு, பொல்லாப்பு செய்தால் ஒழிய துன்மார்க்கனுக்கு என்ன வராதான், தூக்கம் வராது. சில பேருக்கு அப்படி இருக்கும், தூக்கமே வராது. நம்ம டியூட்டியே என்ன அப்படின்னா தீமை செய்கிறது. பிசாசுக்கு வேலை இன்றைக்கும் அதான் செய்திருக்கான். எவனையாவது வாழ வச்சுருக்கானா பாருங்கள், சோத்துரும். அவனுக்கு முன்னாடி நிற்கிறவன் ஆடுறவன் குடும்பம் ஆடி போகணும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதையும் விளங்கோடமாக்கிறான். அதனால் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். நன்மை செய்கிறவன் நமக்கு திரும்பவும் நன்மை செய்ய முடியாது. பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுவார், மறுபடியும் நீங்கள் மனம் மலர்ந்தபடியினாலே அப்படி சொல்லுவார். யாரா பிலிப்பியரை பற்றி. அப்போ ஒரு மனிதர் நினைத்த போதே அப்படி ஒரு குறைவு நிறைவாக்கப்பட்டதுன்னா, இந்த அவர் 24 மட்டும் இல்லை, 23 மட்டும் இல்லை, இப்போ 25 சொல்கிறார், மறுபடியும் நன்மை செய்யும்படிக்கு நான் நினச்சேன், பயப்படாதில்லை. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நான் செய்வேன். இந்த கர்மத்தை நிகழ்ச்சிக்கு எல்லாருமே தேவனுடைய பிள்ளை உங்களை பார்த்து என்னை பார்த்து தான் சொல்கிறாரு, திரும்பவும் நான் உன்னை நினச்சி உங்களுக்கு என்ன நன்மை தேவையோ அதை இந்த ஆண்டு கண்டிப்பாக நிச்சயவார். நிறைய சொல்லலாம். திருமண காரியம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், மேன்மை கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், பெர்மனண்ட்டு கிடைக்கும். டெம்பரவரி எல்லாம் ஆண்டவர் பெர்மனண்டாக ஆக்கிறார். தோட்டம் நல்ல விளைச்சல், வயல் நல்ல விளைச்சல் தரும். உங்களுடைய தொழில்கள் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நாம் செய்கிற எல்லாவற்றையும் பார்க்கிறவர் பரலோக தேவன். அவர் நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்கார். பேதுருவை நினைத்தே திரும்பி பார்த்தாரு, டேன் ஆகிட்டோம் பார்த்தீங்களா. அவர் நினைச்சாலே போதும். அதுதான் ஒரு பக்தன் பாட்டு, என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அருமையான பாடல். அவருடைய மனசு, அவருடைய அன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வானத்தை போல பெரிய சோத்திரம். அதனால் அப்படிப்பட்ட தேவன் மனுஷங்களை மறந்துருக்கலாம். நம்ம நிறைய நினைப்பலாம், நினச்சே பார்க்க முடியாது, நிறைய சொல்ல முடியும்னால. உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கிறீங்க. நன்மை செய்கிறவங்க உங்களை மறந்து உங்கள் முன்னாடியே போயிட்டுருப்பான். யார் மறந்தாலும் சரி, கர்த்தர் ஒருபோது மறப்பதில்லை. நம்ம நினைத்து கொண்டே இருக்கிறாரு. அவர் நினைவாகவே சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ் யூ.